அனைவருக்கும் இனிய வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது இயற்கை. இயற்கையானது மனித வாழ்வோடு பின்னி பிணைந்து காணப்படுகிறது. ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் அலை ஓசையும் நம் மனதிற்கு மயக்க வல்லவை. அத்தகைய அற்புதமான ஓடையை பற்றி தான் நாம் இன்று காணப்போகின்றோம். இப்பொழுது ஓடையை குறித்து காண்போமா? ஓடை என்ற பாடலை நோக்கும் முன் நூல்வெளியை காண்போம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். அரங்கசாமி என்கிற எத்திராசுலு என்பது இவரின் இயற்பெயர். இவர் பாரதிதாசனின் மாணவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களுள் சிலவாகும். நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது. இப்பொழுது பாடலை காண்போம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவின்கார் ஈடு செய்ய போராரோடி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குலவி கரையை வாட்டி, குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும். நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழப்பை கொடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். இப்பொழுது இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் காண்போம். தூண்டுதல் என்றால் ஆர்வம் கொள்ளுதல். ஈரம் என்றால் இரக்கம். முழவு என்றால் இசைக்கருவி. நன்செய் என்றால் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர் விளையும் நிலம். புன்செய் என்றால் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு என்றால் நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். பயிலுதல் என்றால் படித்தல். நாணம் என்றால் வெட்கம். செஞ்சொல் என்றால் திருந்திய சொல். இப்பொழுது ஓடை என்ற பாடலுக்கான பொருள் விளக்கத்தை காண்போம். நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ? நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும்? நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்கிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையறாது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வெள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழக்குவது போல் ஒலிக்கிறது. இப்பொழுது மீண்டும்
ஓடை என்ற பாடலை வாசிப்போம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவின்கார் ஈடு செய்ய போராரோடி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. கொஞ்சிக் குலவி கரையை வாட்டி, குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும். நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண, நீளுழைப்பை கொடையைக் காட்டி. செஞ்சொல் மாதர் வள்ளைப் பாட்டின், சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். மனித வாழ்வு இயற்கையோடு இயைந்தது என்பதை இந்த ஓடை பாடல் மூலமாக அறிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் காணலாம். நன்றி, வணக்கம்.